பொண்ணு பார்க்க போனது என்னமோ பையனுக்கு தான், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த பையனோட அப்பா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்ட்ல ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி இது. மலையாளத்துல எடுத்து இப்ப தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அது என்ன படம் என்ன கதைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. சர்ஃபுதீன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வில்லனாவும் மிரட்டிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரு ஹீரோ நடிச்ச இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஆம்பளைங்க மட்டுமே நிறைஞ்சிட்டு இருக்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த குடும்பத்தில் நாகதோஷம் இருக்குது, அதனால அந்த வீட்டு ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் அந்த வீட்டில் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே பேசிட்டு இருக்க. இதனாலே நம்ம ஹீரோவுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு வழக்கமான சினிமாக்கள் இருக்கிற மாதிரி மோதல்களில் ஏற்படும் காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காதல் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க லவ் பண்ணுற விஷயத்த ஒவ்வொரு குடும்பத்துலையும் சொல்கிறாங்க. அவங்க 2 குடும்பமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க அப்பா சித்தப்பா தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிச்சயம் பண்ணுறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. போன இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அத்தையை பார்த்துருவாரு. பார்த்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிடுவாங்க. இப்படி நடந்தோன்னு நம்ம ஹீரோட கல்யாணம் தக்கத்திமிதா தான். கடைசியில் படம் முடிகிற 5 நிமிஷம் வரைக்கும் வர பிரச்சனைகள்லாம் சமாளித்து எப்படி நம்ம ஹீரோ லவ்லீக வாழ்க்கையை வாழ போகிறாரு அப்படிங்கிறதான் மீதி கதை. இந்த படத்தில் இருக்கிற ரொமான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு லவ் ப்ரொபோசல் சீன்லாம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் நம்மளுக்கு முகம் சுளிக்காத அளவுக்கு இந்த படத்தை அழகாக எடுத்து வைப்பாங்க. இது குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த படம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்க்கக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தருமே தவிர எந்த விதத்திலும் டிசப்பாயின்மெண்ட் தராது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த படத்தோட பேர் மதுவிது. இது சோனி லீவ்ல தமிழ் டப்பில் சொல்லப்போனால் நல்ல தமிழ் டப்பிலே அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோட போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு ஃபேமிலி ட்ராமாவை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்